திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளிநாட்டு துறைமுகத்தில் வேலை வாங்கி தருவதாக 4 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான நபர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். விதவிதமாக அளந்துவிட்டு வித்தை காட்டி பணம் பறித்தவர் போலீசில் சிக்குவாரா? எதுவுமே பண்ண முடியாது. வேற ஆளா எல்லாம் பண்ணலாம் சார். கூட்டு போலாம், உட்கார வைக்கலாம். மோசடி நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது வீட்டை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டதாரி இளைஞர்களை குறிவைத்து வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி கம்பி நீட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் குமார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த படித்த வேலை இல்லாத நபர்களை குறிவைத்து நியூசிலாந்து நாட்டில் உள்ள துறைமுகத்தில் படிப்புக்கு ஏற்ற வேலை வாங்கித் தருவதாக கூறி விளம்பரப்படுத்தியிருக்கிறார். போலி ஆவணங்களை காண்பித்து 7 லட்சம் ரூபாய் கட்டினால் வேலை கிடைத்துவிடும் என்று புருடாவிட்டிருக்கிறார். அதை உண்மை என்று நம்பிய உறவினர்கள் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் பலர் பிரதீப் குமாரிடம் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்திருக்கின்றனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து தலா 7 லட்சம் ரூபாய் வீதம் 4 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறார். வெளிநாட்டில் வேலை கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று கடன் வாங்கி பலர் பணம் கொடுத்திருக்கின்றனர். ஆனால் சொன்னபடி வேலை வாங்கி தராமல் பிரதீப் குமார் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார். கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்க வெளிநாட்டு வேலை எப்போது கிடைக்கும் என்று பிரதீப்பை அழுத்தம் கொடுத்திருக்கின்றனர். ஒரு கட்டத்திற்கு மேல் பணம் கொடுத்தவர்கள் அடிக்கடி வீட்டின் முன்பு கூட பிரதீப் குமார் வீட்டிலிருந்து வெளியேறி தலைமறைவாகினார். செல்போன் அழைப்பை எடுக்காமல் பணம் கொடுத்தவர்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார். பணத்தை கட்டி ஏமாந்த சுமார் 60க்கும் மேற்பட்டோர் மல்லகுண்டா பகுதியில் உள்ள பிரதீப் குமார் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாருமே சொந்தக்கார அண்ணன் தம்பிங்க. இதனாலதான் யாருமே நான் கேஸ கொடுக்கணும் அது பண்ணணும்னு யாரும் நினைச்சது இல்லை. எப்படி குடுத்துருவாங்க இல்ல அடிச்சிருவாங்கன்றத தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் திம்மாப்பேட்டை காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் பெடிஷன் கொடுக்குறான். நீ அவனை நான் பாய் கிட்ட கொடுத்துட்டேன், அரி கிட்ட கொடுத்துட்டேன், என்னை ஏமாத்திட்டான், அவன் சேஃப் ஆகிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நீ அவனை அவன் ஏமாத்திருக்கான். நீ இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. பிரதீப் குமார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்று தரப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கடைந்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் திம்மாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் பிரதீப் குமார் மீது பொதுமக்கள் வைத்த குற்றச்சாட்டின் பின்னணி குறித்து போலீசாருக்கு தெரியவரும்.